கோடிக்கணக்கில் மோசடி, மனைவி மயங்கி விழுந்து உயிரிழந்த சோகம். மோன்சன் மௌங்கால் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பழங்கால விற்பனையாளர். பலரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதையடுத்து செப்டம்பர் 21, 2021 அன்று அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களுடன் மோன்சன் மௌங்கால் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது குறித்து விசாரணை நடத்தியதுல மான்சன் மௌங்கால் மோசடியில் போலீஸ் அதிகாரி உட்பட பலர் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில மௌங்கால் மீதான வழக்கு எர்ணாகுளம் மாவட்டம் குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த வழக்குல குற்றப்பிரிவு போலீசார் ஐஜி லக்ஷ்மண கைது செஞ்சிருக்காங்க. பின்னர் அவருக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய வழக்குக்கு சொந்தக்காரர் மோன்சன் மௌங்காலின் மனைவி திரேசி அம்மா. இவங்களுக்கு வயசு 68ங்க. இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை. இவர் இன்று கூடுதலாக கருவூலத்துல ஓய்வூதியம் பெற வரிசையில காத்திருந்தார். அப்போது திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து திரேசி அம்மா தாலுகா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறாரு. இவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. கருவூலத்திலிருந்து ஓய்வூதியம் பெற காத்திருந்த மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் ஆலப்புழா மாவட்டத்தில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. தற்போது இவருடைய கணவர் மீது வழக்குகளும் கோடிக்கணக்கான மோசடியில் ஈடுபட்ட வழக்குகளும் இருக்கு. விசாரணை இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. எர்ணாகுளம் மாவட்டத்திற்கு அந்த வழக்கு குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கு. சாதாரண மோசடி அப்படின்னாலே அது பெரிய லெவலில் தான் பிரச்சனையாகும். இவங்க கோடிக்கணக்கில் மோசடி செஞ்சுருக்காங்க. இத்தனைக்கும் இவருடைய மனைவி ஓய்வு பெற்ற ஆசிரியை. ஓய்வூதியம் பெற வரிசையில் காத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மயங்கி விழுந்த உடனேயே அவங்களுடைய உயிர் போயிருக்கு.